நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை சாதனங்கள், செயலிகள் மற்றும் கணக்குகளை பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கின்றீர்களா? அவை ஒவ்வொன்றும் ஒரு சாத்தியமான சைபர் ஆபத்தை குறிக்கின்றன. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்கள் வணிக தொழில்நுட்பத்தை எவ்வாறு பட்டியலிடுவது மற்றும் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு உங்கள் வெளிப்பாட்டை குறைப்பது என்பதை காண்பிக்கும். வாங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களிடம் என்ன உள்ளது என்பதை தெரியாமல் அதை பாதுகாக்க முடியாது. உங்கள் வன்பொருள், மென்பொருள் மற்றும் கணக்குகளை கண்காணிப்பது, அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத சாதனங்களை கட்டுப்படுத்த உதவும். காலாவதியான அல்லது ஆதரவு இல்லாத பயன்பாடுகளை அடையாளம் காணவும். மறக்கப்பட்ட கணக்குகளிலிருந்து தரவு மீறல்களை தடுக்கவும். நம்பகமான நபர்கள் மட்டுமே முக்கியமான வணிக தரவை அணுக முடியும் என்பதை உறுதி செய்யவும். ஒரு முன்னாள் ஊழியர் இன்னும் உங்கள் நிதி கணக்குகளை அணுக முடியும் என்பதை கற்பனை செய்து வழக்கமான கணக்கெடுப்பு சோதனைகள் மூலம் இதனை தடுக்கலாம். உங்கள் வணிகத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு புதிய சாதனம், பயன்பாடு அல்லது கணக்கு உங்கள் அபாயங்களை அதிகரிக்கின்றது. இதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் எத்தனை கணினிகள், ஸ்மார்ட் போன்ஸ் மற்றும் IoT சாதனங்களை பயன்படுத்துகின்றீர்கள்? அந்த சாதனங்களில் என்னென்ன பயன்பாடுகள் நிறுவப்பட்டுள்ளன? உங்கள் கணினி அமைப்புகள் மற்றும் தரவுகளுக்கு யார் அணுகல் வைத்துள்ளனர்? ஒவ்வொரு அணுகல் புள்ளியும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு குறைபாடாக இருக்கலாம். உங்கள் கணக்கெடுப்பை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு சரியான பட்டியல் இதில் அடங்கும். சாதனங்கள், கணினிகள், மொபைல் சாதனங்கள், IoT சாதனங்கள், ஸ்மார்ட் பூட்டுகள், பாதுகாப்பு கேமராக்கள், மென்பொருள்கள் மற்றும் பயன்பாடுகள், கணக்கு மென்பொருள், திட்ட மேலாண்மை கருவிகள், மேக சேமிப்பு அல்லது கிளவுட் ஸ்டோரேஜ், கணக்குகள் மற்றும் நுழைவுகள் பற்றிய விவரங்கள், மின்னஞ்சல்கள், சமூக ஊடகங்கள், நிதித்தளங்கள். அணுகல் கட்டுப்பாடு. இந்த சொத்துக்களில் ஒவ்வொன்றிற்கும் யார் அணுகல் வைத்துள்ளனர்? இதனை எளிதாக்க எங்களது பட்டியலிடும் கண்காணிப்பினை அல்லது இன்வென்டரி ட்ராக்கர் பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் முறையாக பதிவு செய்யுங்கள். தரவு பட்டியல் மேலாண்மை அல்லது இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஒரு தொடர்ச்சியான செய்முறை. உங்கள் பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ள இதை பாவியுங்கள். மறுபரிசீலனை மற்றும் புதுப்பிப்பு. புதிய சாதனங்கள், செயலிகள் அல்லது கணக்குகளை சேர்க்கும் போது அல்லது நீக்கும் போது அவற்றை மறுபரிசீலனை செய்து புதுப்பிக்கவும். காலாண்டு கணக்காய்வுகள். பாதுகாப்பை உறுதி செய்ய காலாண்டு கணக்காய்வுகளை அல்லது குவார்ட்டர்லி ஆடிட்ஸ் போன்றவற்றை மேற்கொள்ளவும். அணுகல் கட்டுப்பாட்டை அல்லது அக்சஸ் கண்ட்ரோல் குறைக்கவும். உங்கள் வணிகத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து கணினி அமைப்புகளுக்கும் முழு அணுகல் பெற தேவையில்லை. IT தரவு பட்டியலை ஒரு வழக்கமான நடைமுறையாக மாற்றுவது இணைய பாதுகாப்பு அல்லது சைபர் செக்யூரிட்டி அபாயங்களை பெரிதும் குறைக்கும். உங்கள் அறிவை பரிசோதிக்கலாம். நீங்கள் எவ்வளவு நேரத்திற்கு ஒரு முறை உங்கள் தரவு பட்டியலை அல்லது இன்வென்டரியை புதுப்பிக்க வேண்டும்? A. ஆண்டுக்கு ஒரு முறை. B. ஒவ்வொரு முறை புதிய சாதனம், செயலிகள் அல்லது கணக்கு சேர்க்கப்படும் போது அல்லது நீக்கப்படும் போது. C. பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் போது மட்டும். இரண்டாவது, மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள்
உங்கள் ஐடி மேலாண்மை செய்யும் போது உங்கள் தரவு பட்டியல் தேவைப்படுமா? ஏ ஆம், பி இல்லை, சி உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் உங்கள் தரவு பட்டியலை முடிக்க நேரம் ஒதுக்கியுள்ளீர்களா? ஏ ஆம், செய்துவிட்டேன். பி இல்லை, ஆனால் விரைவில் செய்வேன். உங்கள் வணிகத்தின் ஐடி சூழலுக்கான கண்காணிப்பு இணைய பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியம். இணைய தாக்குதல்கள் அல்லது சைபர் த்ரெட்ஸ் என்பது உண்மைதான், ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தலாம். இன்றைய உங்கள் வணிக பாதுகாப்பை மேம்படுத்த எங்கள் தரவு பட்டியல் கண்காணிப்பினை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துங்கள்.